வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது ஒரு புதிய பிளேலிஸ்ட்டுங்க. இது சக்சஸ் 2021 அப்படின்னு புதிய ஒரு தொடரை நாம ஆரம்பிக்க போறோம். இந்த தொடர் மூலமா உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையாக தேவைப்படுகிற முக்கியமான கருத்துக்களை நாம தொடர்ச்சியா சிந்திக்க போறோம். இந்த வருஷத்துல உங்களுடைய கனவுகள், உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான அடிப்படையான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கருத்துக்களை, மோட்டிவேஷன், இது மாதிரியான விஷயங்கள் இந்த பகுதியின் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. தொடர்ச்சியா ஒவ்வொரு பகுதிகளையும் பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோல 7 growth gap traps பத்தி நாம பார்க்க போறோம். நாம வளர்ச்சி அடையணும், வெற்றி அடையணும், முன்னேறணும் அப்படின்னு நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் பலவிதமான எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் இருக்கு. ஆனா நாம ஆசைப்படுற மாதிரி, விருப்பப்படுற மாதிரியான இலக்குகளை அடையிறதுக்கும் நாம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்குகளை அடைய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் தான். ஸோ இந்த பகுதியில் அந்த 7 விதமான நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். நம்பர் 1, அஸ்யூமிங் தட் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி க்ரோ. இந்த நம்பிக்கை நிறைய பேருக்குள்ள எனக்கு இருக்குங்க. அது என்னன்னா, நான் ஒரு காலத்துல நிச்சயமா நான் டெவலப் ஆயிருவேன், முன்னேறிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு மட்டுமே இருக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த ஜாபுக்குள்ள மட்டும் போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என் லைஃப் மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும், படிப்படியா நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க நினைச்ச மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னா பெரிய அளவுல முன்னேற்றங்கள் நடந்திருக்காது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வளர்ந்துரும் அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுடைய லைஃப் மாறும். நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்டவராக இப்பொழுதே நடக்க ஆரம்பியுங்கள். அதற்காக காத்து கொண்டிருக்காதீர்கள். நம்பர் 2, டோன்ட் நோ ஹவு டு. எனக்குள்ள நிறைய பிளான்ஸ் இருக்குங்க, கோல்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இதை நான் எப்படி அடைய போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல, அதை எப்படி நான் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, தகவல் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எனக்கு ஒன்றை எப்படி செய்வது என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அறியாமை. இதுதாங்க ஒரு உண்மையான ஒரு அறியாமை. ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா இன்னைக்கு கத்துக்கிட முடியும். நீங்க அதற்காக நீங்க உங்க வீட்டை விட்டு கூட வெளியே போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு விஷயத்த எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க முதல்ல கத்துக்கணும். இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, கூகுள் இருக்கு, யூடியூப் இருக்கு. மற்றவங்களோட நம்ம ரொம்ப எளிமையா தொடர்பு கொள்ள முடியும். இத்தனை விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஆனா இப்போ நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முதலீடு செய்யறது, எப்படி உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கோ அத்தனை விஷயங்களையும் எப்படி செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். நம்பர் 3, the right time to begin. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உண்மையாவே சரியான ஒரு நேரம், காலம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா? உண்மையாவே இருக்குங்க. ஆனா அந்த சரியான கால நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100ல் ஏதோ ஒருத்தர் மட்டும்தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க. இல்லை, இதுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்யணும், இந்த டைம் சரியான டைம், இந்த டைம் சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 100ல் ஒருத்தர்னால தான் சரியா கணிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 99 பேர் என்ன பண்றாங்கன்னா, இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காலத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க உண்மையாகவே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே செயல்பட ஆரம்பிக்கணும். அந்த அனுபவம் தான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும். இந்த 3 விஷயங்களை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிவெடுப்பதற்கும் செயல்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உடனே செயல்படுங்கள். ஒன்றை செய்வதற்கு நீங்கள் அதிகம் காத்திருந்தால் அது நடக்காமல் போவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். நீங்கள் முழு பாதையையும் பார்க்க விரும்பினால் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். நம்பர் 4, afraid to make mistakes. சரி, எனக்கு ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஏன் நிறைய பேர் இன்னைக்கு அந்த செயலை துவக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு காரணம் தாங்க, நான் ஏதாவது தவறு செய்து விடுவனோ அப்படின்னு ஒரு பயம். இந்த பயத்தை பார்த்து பயந்து நிறைய பேர் இன்னைக்கு செயல் செய்யாம இருக்கிறாங்க. நண்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் தவறு செய்வதன் மூலமாக மட்டும்தான் நீங்க ஒரு விஷயத்தை எப்படி சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களால கத்துக்க முடியும்.
அது உங்களுடைய தவறுகள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் அல்லது மற்றவர்களுடைய தவறுகள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தம் இந்த தவறுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஆசிரியராக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆசிரியர்கிட்ட நீங்க பாடம் படிக்கிறதுக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிற பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம திணற வேண்டி வரும். தவறுகள் செய்வதற்கு என்னைக்குமே பயப்படாதீங்க. சிறு சிறு தவறுகளாக செய்து பழகுங்கள். பெரிய தவறுகளை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் என்கிற அனுபவ பாடம் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். தவறுகள் செய்வதன் மூலம் நீங்கள் முட்டாளாக தெரியலாம், ஆனால் நீங்கள் தவறுகளே செய்யவில்லை என்றால் நிரந்தர முட்டாளாகவே இருந்து விடுவீர்கள். நம்பர் 5, நாட் மோட்டிவேட்டட். வழக்கமாக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயங்க, எனக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஆக்ஷன்லையும் இறங்கிட்டேன், ஆனால் எனக்கு மோட்டிவேஷன் இல்லைங்க, எனக்கு மோட்டிவேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெம்பரவரியான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை துவக்கிறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் காணாமல் போய்விடும். உண்மையாகவே நீங்க ஒரு வழியில நீங்க தொடர்ச்சியா பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தேவை மோட்டிவேஷன் இல்லை, அதற்கு தேவை இன்ஸ்பிரேஷன். அதுதான் உண்மையான மோட்டிவேஷன். அதுதான் நம்மளை சரியான வழியில வழி நடத்தும். ஸோ இந்த மோட்டிவேஷனை தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உண்மையான இன்ஸ்பிரேஷனை தேட ஆரம்பிங்க. அது ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுக்காது, அதை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிற பல பாடங்களையும் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்பர் 6, others are better than I am. நாம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதாவது மற்றவங்க எல்லாருமே என்னை விட பெட்டரா இருக்கிறாங்க, நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, என்னால் அந்த அளவுக்குலாம் சிறப்பாக ஒரு செயலை செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தவறான நம்பிக்கை தான் மற்றவங்கள மாதிரி நாம பெட்டரா மாறுவதற்கு தடையாக இருக்குது. யாருமே ஆரம்பத்துல துவக்கத்துல ஒரு பெஸ்டான ஒரு பெட்டராலாம் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே தவறுகள் செய்திருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நிறைய குறைகள் இருந்திருக்கும். அவர்கள் தொடர்ச்சியாக செயல் செய்வதன் மூலமாக கற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்றி இருக்கிறார்கள். ஸோ நீங்க மற்றவங்களோட உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க களத்துல இறங்குங்க, செயல்படுங்க, நிச்சயமா நீங்களும் பெட்டரா வருவீங்க. நம்பர் 7, த ஈஸியஸ்ட் வே. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் அவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னு தெரியுமா நண்பர்களே? அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பினதுதான் காரணம். உண்மையாகவே ஒரு விஷயத்தை எளிமையா அடைஞ்சிட முடியும் தான், ஆனா அந்த எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா நாம படிப்படியாக முன்னேறி வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும்போது மட்டும்தான். அடுத்தது நிறைய பேர் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, லக் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் ஆக்ஷன் ஈக்குவல் டு லக். அதாவது நீங்கள் பயணிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கும்போது வாய்ப்பு தன் கதவை திறக்கும், அப்பொழுது நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. நண்பர்களே, இந்த 7 விதமான தவறான நம்பிக்கைகளை உங்களுடைய மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு இந்த வருடம் உங்களுடைய இலக்குகளை எப்படி அடையலாம் அப்படின்னு திட்டம் தீட்டுங்க. அதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிங்க, ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிங்க. நாம எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி என்ன அப்படின்னு யோசிங்க. அந்த முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு உங்களால் இயன்ற அளவு முயற்சிகளை போடுங்கள். நிச்சயமாக நீங்க அடுத்த ஸ்டெப்ல இருப்பீங்க. நீங்க அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல தயார் நிலையில இருக்கணும். இதுதான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதற்கான அடிப்படை தகுதி. இதை நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம எபிக் லைஃப் சேனலை தொடர்ச்சியாக வரக்கூடிய கருத்துக்களை சிந்திச்சுக்கிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். முதலாவது பகுதியை இதோட முடிச்சுக்கலாம். இனி 2வது பகுதியில இதை தொடர்ச்சியா அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்துக்களை நாம பார்க்க இருக்கிறோம். அடுத்த வீடியோ பதிவுல இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.